அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்வைட் பிசிக்ஸ் பயோன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து திட மற்றும் திரவ பொருட்களின் பண்புகள் அப்படிங்கிற நம்முடைய நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 7வது அலகில் உள்ள ஒரு கேள்வி. ஆங்கிலத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் நமக்கு தெரியும். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு எஃகு கம்பியின் மீட்சி எல்லை மற்றும் யங் குணகம் முறையே 8 × 10⁻+8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் மற்றும் 2 × 10⁻+11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அப்படி என்ன சார் அர்த்தம்? மீட்சி எல்லை வந்து 8 × 10⁻+8, யங் குணகம் வந்து 2 × 10⁻+11. சரி, என்ன கேட்டிருக்காங்க எனில் கம்பியின் பெரும நீட்சி எவ்வளவு? பெரும நீட்சி எவ்வளவு? பெருமை நீட்சி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம தகைவு திரிபு எல்லாம் படிச்சிருக்கிறோம், யங் குணகம் படிச்சிருக்கிறோம். இதுல திரிபு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா நீட்சி டிவைடட் பை நீளம், அதாவது இன்க்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நீட்சி டிவைடட் பை நீளம். சரி, அது ஒரு இருக்கட்டும். இப்போ நமக்கு 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன். 4 மில்லிமீட்டர், 0.4 மில்லிமீட்டர், 40 மில்லிமீட்டர், 8 மில்லிமீட்டர். எது சரியான விடை பார்க்கலாமா? முதல்ல இந்த மீட்சி எல்லைன்னு கொடுத்திருக்காங்களா, அது என்னது சார்? மீட்சி எல்லை என்பது ஒரு பொருள் தனது மீட்சி இயலை, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, மீட்சி இயலை தக்க வைத்துக் கொள்வதற்கான பெரும தகைவாகும். நம்ம படிச்சிருக்கோம் யங்ஸ் மாடுலஸ் யங் குணகம் இஸ் ஈக்குவல் டு தகைவு பை திரிவுன்னு படிச்சோம் இல்லையா. அது அந்த தகைவினுடைய பெரும மதிப்பு தான் நம்ம மீட்சி இல்லைன்னு சொல்லுகிறோம். அதான் இந்த டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கு. அப்ப பெரும தகைவு எவ்வளவு சார்? அதான் கொடுத்துருக்காங்களே 8 × 10⁻+8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அப்படி யங் குணகம் அதான் கொடுத்துருக்காங்க y = 2 × 10⁻+11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். கம்பியினுடைய நீளம் 1 மீட்டர் நீளம் கொண்ட கம்பி கொடுத்தாச்சு. அப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுட்டு ஃபார்முலா என்ன சார் இருக்கு? யங் குணகம் y = தகைவு பை திரிபு. ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம் சரியா சார். அப்போ திரிபு அந்த சைடு கொண்டு போனா y இந்த பக்கம் வந்துடும். திரிபு = தகைவு டிவைடட் பை y. தகைவு டிவைடட் பை y. இப்போ திரிபுக்கு என்ன சார் ஃபார்முலா? நீட்சி பை நீளம். அப்போ தகைவு பெருமமாக இருந்தால் நீட்சியும் பெருமமாக இருக்கும். இதான் கணக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. சரி, அப்ப பெரும நீட்சி பை L = பெரும தகைவு பை y. நமக்கு என்ன வேணும்? பெரும நீட்சி தான் வேணும். அதனால L கூட அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப பெரும நீட்சி = L × பெரும தகைவு டிவைடட் பை y. இதனுடைய மதிப்புகளை எல்லாம் இங்க பிரதியிட்டோம் சொன்னா நமக்கு என்ன சார் கிடைக்கும்? இதனுடைய மதிப்பு என்ன? 1 மீட்டர். பெரும தகைவு எவ்வளவு? 8, அதான் மீட்சி L. 8 × 10⁻+8 +8 அவ்வளவுதான். டிவைடட் பை y எவ்வளவு சார்? 2 × 10⁻+11. அப்ப இந்த 10⁻+11 மேல போனா என்ன ஆகும்? -11 ஆகும். ஏற்கனவே இங்க +8 இருக்கு. அப்ப 10⁻−3. 8 பை 2 எவ்வளவு? 2 2 4 2 8. சோ 4. சோ 4 × 10⁻−3 மீட்டர். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? 4 மில்லிமீட்டர் என்று சொல்கிறோம். அப்ப எஃகு கம்பியின் பெரும நீட்சி = 4 மில்லிமீட்டர் என்கின்ற முதலாவது தெரிவு, முதலாவது ஆப்ஷன், முதலாவது விடை சரியான விடை. ஓகே சார். இப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த திட மற்றும் திரவ பொருட்களின் பண்புகள், இன்னொரு மாதிரி சொன்னா பொருட்களின் பண்புகள் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. நம்ம நீட் சிலபஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஒரே பாட விஷயங்கள் தான். சரி, அந்த பாடத்துல வந்து நம்ம இதுவரைக்கும் 16 கேள்விகள் நம்ம சேனல்ல பார்த்துருக்கிறோம். ஆக நம்ம அடுத்த காணொளியில வந்து வெப்ப இயக்கவியல் என்று சொல்லக்கூடிய 8வது அலகிலிருந்து கேள்விகளை பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.